தான் கொள்ளையடித்த பணத்தை முதலில் விஜய் வெளியே கொண்டு வரட்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஜயின் நாடகம் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியே தெரியும் என்றும், எங்கள் தகுதிக்கு விஜய்க்கு பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் கூறினார். விஜய் முதல்ல அவர் கொள்ளையடிச்ச பணத்தை வெளியில விட சொல்றாரு. காரணம், சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். அவர் எங்களெல்லாம் பேசுறதுன்னா எங்க தகுதிக்கு நாங்கள் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, யார் கொள்ளையடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்யறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இவ்வளவு பேசுறாரு, ஏன் மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார்? திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. யார் மூலமோ தாக்கி பேசலான்னு பார்க்கறாங்க. அடிக்க பந்து உந்தோம், அரைக்க சந்தனம் மணக்கம். திமுக திட்ட வெற்றிகள் குவியும்.